நிறைய தமிழ் படங்கள் சூப்பராகவே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கலான், மெய்யழகன். பட் அதுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நிறைய மக்களுக்கு கோபம் இருக்கு. தங்களுடைய கோபத்தை சோஷியல் மீடியால தெரிவிச்சிருந்தாங்க. இந்த காரணத்தினால தான் இது ரிஜெக்ட் பண்ண போச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க கேட்டதுனால உதாரணம் சொல்றேன். சார், இப்போ ராயன் படம் எடுத்துக்கும், அதே மாதிரி கேப்டன் மில்லர் படம் எடுத்துக்கும். ரெண்டு படத்துலுமே வைலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரியான படங்களுக்கு எப்படி அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கேள்வியும் வருது. இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகரா சில பேர் இருக்கும்போது, உதாரணத்துக்கு நீங்க சொல்ற அந்த படத்துக்குரிய நபர் வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நபரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த நடுவர்கள் வந்து தகுதி உள்ளவங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் அவர்கள் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. தகுதி உள்ளவங்கள தான் வந்து அரசாங்கம் எடுக்கும். இன்னும் கூடுதலாக சில பேரை இயக்குநர்களை சமீபத்தில் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க. அது அறிவிச்சதுல இருந்து நிறைய பேச்சுகள் அண்ட் சர்ச்சைகள் வந்துட்டே இருக்கு. நிறைய படங்கள் நல்லா இருந்தது, அதுக்கெல்லாம் ஏன் அவார்டே கிடைக்கல அப்படின்னு ரசிகர்களும் சினிமா உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பத்தி பேச இந்த வருஷத்தோட நேஷனல் அவார்ட் ஜூரி பேனல்ல இருந்த பிரபல நடிகரும் இயக்குனருமான ஈவி கணேஷ் பாபு சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார், 72nd நேஷனல் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நிறைய டிபேட்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்கு. ஜூரி மெம்பரா நீங்க அந்த கான்ட்ரவர்சிலாம் எப்படி, அந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? உங்க கிளாரிஃபிகேஷன் என்னவா இருக்கும் சார்? நான் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம் ஜூரியா இருந்தேன். தமிழ்நாடு சார்பாக போயிருந்தேன். எங்க டீம்ல வந்து 7 பேர் இருந்தாங்க. ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து ஆரம்பத்தில் வந்து ரீஜனுக்கு 4 பேர் பார்த்தாங்க. சவுத்துலேருந்து போகிறவங்க நார்த் படங்களை பார்ப்பாங்க. நிறைய அந்த மாதிரி வெவ்வேறு மொழியில் இருக்கவங்க மாற்று மொழி படங்களை பார்ப்பாங்க. அங்கே ரீஜனல்லேருந்து அதுக்கப்புறம் ஃபைனல் வரும். ஃபைனல் வரும்போது அந்த 400 படங்களில் ஒரு ஃபைனல் வரும்போது 11 பேர் கொண்ட குழு பார்த்தாங்க. 11 பேர் கொண்ட குழுவில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஏற்கனவே வந்து முத்துகணேஷ் சார் ரீஜனலில் இருந்தார், கேமராமேன் முத்துகணேஷ் இருந்தார். அதுக்கப்புறம் ஃபைனலில் வந்து கலா மாஸ்டர், டேரக்டர் பிரியா அவங்களாம் இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம்னா, ரீஜனல்லேருந்து ஒரு செலக்ட் பண்ணி இங்கே வருது இல்லையா, ரீஜனல்லேருந்து செலக்ட் பண்ணி வருது இல்லையா, சில படங்கள் வந்து இதுக்கு கிடைக்கல, இது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த படத்தில் வந்து ரீஜனலுக்கு வேணாம், ஆல் இண்டியா காம்படிஷனில் அந்த தேசிய இந்திய அளவில் இருக்கிறதுக்கான தேசிய விருது, எல்லாமே தேசிய விருது தான், எல்லாமே ஜனாதிபதி கையால் விருது கொடுக்கப்படுறது தான், எல்லாமே ஒரே மதிப்பு தான். இருந்தாலுமே கூட இது ரீஜனல் லெவலில் இந்த படத்தை நம்ம சுருக்க வேண்டாம், இந்த படத்தை வந்து ஆல் இண்டியா லெவலில் இது வந்து சிறந்த திரைப்படம்னு இதுக்கு வந்து விருது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில படங்கள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் வேண்டாம், அது நல்லா ஓடும், 500 மீட்டரில் வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கும். அந்த குழந்தைய அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது அடடா 100 மீட்டர் வந்து அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற முடியாது. அதே மாதிரி ரீஜனல் வேண்டாம், அது அந்த படத்தை வந்து நம்ம வந்து ஆல் இண்டியா இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கும்போது, ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது ஒரு காம்படிஷன் அதிகமாகும்போது சில படங்கள் மிஸ் ஆகும். அந்த மாதிரி தன்மை தானே தவிர இது ஒரு வெளிப்படைத்தன்மையாக நடக்கிறது தான். இதில் பின்னாடி வந்து இந்த அரசியல் அழுத்தமும் நம்ம எல்லாரும் பேசிக்கிற மாதிரியான சூழல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஜூரிஸ் வந்து தனிப்பட்ட முடிவாக நீங்கள் ஒருத்தர் மட்டுமே இன்னைக்கு மீம்ஸ் போட்டு ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப, அது ஒரு புரிதல் இல்லாத தன்மை தான். இது வந்து எல்லாரும் கலந்து, பல மொழிகள், பல இயக்குநர்கள், பல மாநிலத்திலும் வந்து கலந்து எடுத்து ஒன்றா எடுத்து ஒரு பரிந்துரை பண்ணுற ஒரு முடிவு தான் இது. அதனால் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்குற மாதிரியான அரசியல் இதில் இல்லை. ஓகே சார், இப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பேசலாம். ஒரு படத்தை நேஷனல் அவார்டுக்கு என்ன பேசிஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? மாதக்கணக்கில் இந்த படங்கள் பார்க்கப்படுது. முதல் அடிப்படை தகுதி வந்து இப்போ அறிவித்த இந்த தேசிய விருது வந்து 2024 சென்சார் பண்ண படங்கள். நிறைய பேர் வந்து 2024 ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கலாம், ஆகாமையும் இருக்கலாம். ஆனால் தேசிய விருதை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது இது எந்த வருஷம் சென்சார் ஆனதுக்காக அப்ளை பண்ணணும்னு அவங்க கேட்குறாங்களோ அது மாதிரி அனுப்பும்போது இது 2024 சென்சார் ஆன முழுநீள திரைப்படங்கள், அதாவது நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் சொல்கிறது நான் ஃபீச்சர் ஃபிலிம். இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா, நான் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிமில் ஷார்ட் ஃபிலிம்ஸு, டாக்குமெண்ட்ரிஸு, அனிமேஷன் இது மாதிரி பார்த்தோம் இல்லையா, சென்சார் ஆகிருக்கணும். இது அடிப்படை தகுதி. அப்புறம் வந்து படங்களை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரீஜனல்லேருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரீஜனல்லேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வடமொழி படத்தை பார்ப்பாங்க. நார்த் ஈஸ்டில் உள்ள படங்களை வேறு மாநிலத்திலேருந்து உள்ளவங்க பார்ப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க இருந்ததுனால தான் இந்த முடிவு வந்துச்சு, அவங்க இருந்ததுனால இந்த முடிவு வந்தது அப்படின்னு கிடையாது. மாத கணக்காக தொடர்ச்சியாக படங்களை திரும்ப 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 பார்த்து அது ஃபைனல் ஒரு முடிவுக்கு வரும்போது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பள்ளி ஆண்டு விழா ஒரு குழந்தைய வந்து பரிசுக்கு தேர்ந்தெடுக்கிறதே வந்து நமக்கு பெரிய குழப்பம் இருக்கும். அது நல்லா பண்ணுச்சு, இது நல்லா பண்ணுச்சுக்கும் போது ஒரு ஜனாதிபதி கையால் விருது வாங்குறவங்களை தேர்ந்தெடுக்கும் போது அது வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அது வந்து ரொம்ப நீண்ட அனுபவம் திரைப்படத்துறையில் இருந்திருக்கணும். இன்றைக்கி இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த நடுவர்கள் வந்து தகுதி உள்ளவங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் அவர்கள் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. தகுதி உள்ளவங்க தான், அவங்கள வந்து மேலோட்டமாக அப்படி தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பார்த்துட முடியாது. தகுதி உள்ளவங்கள தான் வந்து அரசாங்கம் எடுக்கும். இன்னும் கூடுதலாக சில பேரை இயக்குநர்களை
இந்த தேசிய விருதுக்கு நடுவர்களாக வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அழைக்கும் போது அவங்களால வர முடியல. ஏன்னா மாசக்கணக்கில் இருக்கணும், இதில் பெரிய வருமானம் கிடையாது, இது வந்து சர்வீஸ் மாதிரி தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் முடிவு பண்ணியிருப்பாங்க, ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஒரு டேரக்டர் 1 மாதம் கழிச்சு ஒரு பெரிய ஹீரோட்ட கால் ஷீட் வாங்கியிருப்பார், ஒரு பெரிய டேரக்டராக இருப்பார், அவர் கலைப்படங்களும் பண்ணியிருப்பாரு, கமர்ஷியல் படமும் பண்ணியிருப்பாரு. அவர் கூப்பிடும்போது இத்தனை நாளில் முடிஞ்சிடும், இது இப்படி ஆகிடும் அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமாக ஷெட்யூல் தான் போட முடியுமே தவிர கரெக்டாக இத்தனை நாளில் நீங்கள் சென்னை கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தேசிய விருதுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து சில இயக்குநர்கள்லாம் வர முடியல. இன்னும் நிறைய பேரை கூப்பிடணும், அந்த ஜூரியா கூப்பிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் இருந்தாங்க. பட் நிறைய பேரால் அதில் வந்து பங்கேற்க முடியல. அது நிராகரித்த அந்த இயக்குநர்களுக்கு தெரியும். கடைசி நேரத்தில் கூட சில பேர் வந்து நாளை கிளம்புற கூட இன்றைக்கி வந்து இல்லை, ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுச்சு, பர்சனல் கமிட்மெண்ட் ஆகிடுச்சு, வர முடியல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால எல்லாமே வந்து சரியாக தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம மேலோட்டமாக இது வந்து இந்திய சினிமாவுக்கான தேசிய விருதாக ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ரீஜனல் படங்கள் தேர்ந்தெடுக்கப்படுது. நீங்கள் எதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்களோ அது வந்து இந்திய லெவலில் காம்படிஷனுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அங்கே போகும்போது கொஞ்சம் டஃப்பாகி மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லா கலைஞர்களும். அதாவது நான் ஏற்கனவே சொல்கிறது என்னென்னா, நிராகரிக்கப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து தகுதியற்றவை கிடையாது. எல்லாமே தேசிய விருதுக்கு தகுதியான படங்கள் இருக்குது. அந்தந்த சூழல், அந்த ஜூரிஸோட மனநிலை, எல்லா மொழி, எல்லா கலாச்சாரம், எல்லா அந்த இனக்குழுக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அதில் ஒரு சின்ன மாறுபட்ட விஷயங்கள் வரும். அப்புறம் ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும், முரண்பட்டுக்கிட்டே நிற்க முடியாதுல்ல. முடிவெடுத்து வரும்போது சில விஷயங்கள் நடக்கும். இந்த கலைஞர்கள் வந்து நிச்சயமாக யாராருக்கெல்லாம் மிஸ் ஆகுது, நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்க வந்து தேசிய விருது பெறுவாங்க, பெறக்கூடிய தகுதி உடையவங்க தான் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியும். ஓகே சார், இப்போ 2024 எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தமிழ் படங்கள் சூப்பராகவே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கலான், மெய்யழகன், மஞ்சுமல் பாய்ஸ், மலையாளத்துலேயும் நல்ல படங்கள் இருந்தது. பட் அதுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நிறைய மக்களுக்கு கோபம் இருக்கு. இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா இரா சரவணன் சார், சுரேஷ் காமாட்சி சார், அவங்கெல்லாம் சினிமா துறையில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுமே தங்களுடைய கோபத்தை சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி சினிமா துறையில் இருக்கவங்களே இப்படி சொல்றப்போ, இந்த கேள்விகள் எழுப்புறப்போ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதான் ஒரு ஒரு இடத்துல இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சீட்டு. அந்த ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். திரும்பவும் நான் வந்து சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாதிரி நான் வந்து நான் ஃபியூச்சர் ஃபிலிம் ஜூரியா போயிருந்தாலுமே கூட இதை பற்றி நான் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஏன்னா எல்லாமே சரியாக தான் நடக்குது. ஒரே இடத்துல தான் நாங்கள் இருந்தோம், பக்கத்தில் தான் அந்த படங்களில் எங்களுக்கு படங்களை அனுப்பும்போது 400 படத்தை எனக்கு அனுப்புகிறாங்க ஃபியூச்சர் ஃபிலிம். நான் போகிறது நான் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு தான். 400 படத்தோட லிஸ்ட்டு, யார் டேரக்டர், யார் ப்ரொடியூசரு, எந்த மொழி அப்படின்றத எனக்கு அனுப்புகிறாங்க. நான் ஃபீச்சர் ஃபிலிமில் இருக்கிற 161 படங்களை எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு இந்த படத்தில் உங்களுக்கு தொடர்பு, நீங்கள் இந்த படத்தில் மறைமுகமாக நேரடியாகவோ இந்த படத்தில் நீங்கள் வேலை செஞ்சுருந்தாலோ இந்த படத்தில் இந்த தடவை நீங்கள் பங்கேற்க முடியாது ஜூரியா, இதில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எந்த படத்துலையுமே நான் இல்லை. இந்திய அளவில் 400 படங்கள், இந்திய அளவில் 160 படங்கள், அந்த 561 படங்களில் நான் இல்லை அப்படின்ற பிறகு தான் நான் கலந்துக்கவே முடியுது. ஸோ இப்படி தான் நாங்கள் உள்ள ப்ராசஸ், ஜூரியா உள்ளே போகிறோம். அது இல்லாமல் எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து ஆரம்பிச்சதுனால மஞ்சுமல் பாய்ஸ் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு பார்க்கப்படும் போது முழுக்க அது வந்து புதிய ஒரு படைப்பான்னு பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு குணா படத்துடைய பாடல் வந்து இந்த காரணத்தினால தான் இது ரிஜெக்ட் பண்ண போச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேட்டதுனால உதாரணம் சொல்கிறேன். இந்த சம்பவம் நான் சொல்கிறது அங்கே நடக்கலை. அந்த மாதிரி ஒரு படைப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சில படங்கள் வந்து வேற சில படங்கள், நீங்கள் சொன்ன படங்கள் இல்லை, வேற சில படங்கள் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணி நைட்டு 12 மணிக்கு சர்ச் பண்ணிட்டு காலையில் வந்தோடனே சொல்லுவாங்க, இது ஒரு வெளிநாட்டு படத்துடைய முழுமையான வடிவமாக இருக்குது, இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல. அது ஒரு சின்ன உலகத்தில் எங்கேயோ ஒரு மைனர் லாங்குவேஜாக இருக்கும். அது அதிக மக்களால் பேசப்படாத, அதிக பார்வையாளர்கள் இல்லாத ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை தேடி நைட்டு உட்காந்துட்டு போனாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி மரம் சொல்லுவோம், அடடா அந்த படத்தோட சாயல் அப்படியே இருக்கு அப்படிங்கும்போது சில சமயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். மதிப்பளிக்கக்கூடிய விஷயங்கள். இரா சரவணன் அவர்களுடைய நந்தன் படம் வந்து உண்மையிலே வந்து சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தின படம். நேரடியாக இப்போ சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கிற இப்போ உள்ள பிரச்சனையை நேரடியாக சொல்லி அதன் மூலமாக ஒரு தீர்வு ஏற்பட்டு ஒரு பிரசிடண்டாக வரக்கூடிய தலித் மக்கள் வந்து கொடியேற்றணும் அப்படின்றது வந்து கலெக்டர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நேரடியாக சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தின படங்கள். நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் அவங்க நிச்சயமாக தேசிய விருதை பெறுவாங்க. இந்திய லெவலில் பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டை வேற ஒருத்தர் இதை விட வீரியமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து சில படங்கள் மிஸ் ஆகும். நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் உள்ள படங்கள் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களோட கேள்வியும் அது சார்ந்து தான் இருக்கும், விமர்சனமும் அது சார்ந்து தான் இருக்கும். அது இந்திய அளவுக்கான தேசிய விருதாக தான் இருக்குது. மாநில மொழி திரைப்படம் ஒரு திரைப்படம் தேர்ந்தெடுக்கிறத தவிர பாக்கி எல்லாமே வந்து இந்திய மொழி படங்களாக தான் இருக்குது. அப்போ வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய படங்கள் வந்து டெல்லியில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, மக்கள் வந்து பொது பார்வைக்கு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன கோரிக்கை வரோம்னா, இது மாதிரி சர்ச்சைகள் வராமல் இருக்கிறோம்னா தேசிய விருது பெற்ற அத்தனை படங்களையுமே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒரு திருவிழா மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து
ஓகே இந்த படம் வந்து பரவாயில்ல, சில பேர் வந்து நம்ம வந்து பரவாயில்ல தோத்தாலும் நம்மள ஒரு பெரிய ஆள்கிட்ட தான் தோத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நடக்கணும்னா அரசாங்கம் வந்து தேசிய விருது பெற்ற படங்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் திரையிடணும் அப்படின்றது வந்து ஒரு ஜூரி மெம்பரா என்னுடைய கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். சார் இப்ப ராயன் படம் எடுத்துக்குவோம், அதே மாதிரி கேப்டன் மில்லர் படம் எடுத்துக்குவோம். 2 படத்துலயுமே வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரியான படங்களுக்கு எப்படி அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கேள்வியும் வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? தேசிய விருதை பொறுத்த வரைக்கும் சில பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோ மூவியா இருக்கும், இந்த படத்தை உட்காந்தாலே பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது அப்படின்ற படங்கள் தான் ஒரு காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த மாதிரி படங்களை வந்து ஒரு பைசா கூட ரிட்டர்ன் எடுக்க முடியாதனால இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியல் பார்வையில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி இன்னமும் வந்து ரொம்ப ஃபீல் குட் மூவிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனாங்க, இவங்க இருந்ததுனால அப்படி நடந்துன்னு அவங்கள வச்சு ஸ்க்ரோல் பண்ணுறதுல முதல்ல அதை நிப்பாட்டணும். ஏன்னா நிப்பாட்டினா முதல்ல புரிஞ்சுக்கணும், அது தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு இவங்க மட்டுமே காரணம் கிடையாது. இங்கேருந்து போகிற படங்களை நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு ஜூரி பார்ப்பார், அங்கே உள்ள படங்களை ஒரு மணிப்பூரி லாங்குவேஜ் இருக்கவங்க இங்கேருந்து போனவங்க பார்ப்பாங்க. இந்த ரீஜனலுக்கு செலக்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் நடந்து தான் ஒரு வடிவத்துக்கு வரும். அப்படி இது பண்ணும்போது வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகராக சில பேர் இருக்கும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற அந்த படத்துக்குரிய நபர் வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, அந்த படைப்பு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு எடுக்கக்கூடிய முடிவு இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு ஒருத்தர் மட்டும் இது வேண்டாம் அது வேணாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக அதுக்குள்ளே ஈடுபட முடியாது. அதனால வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது முதல்ல நிப்பாட்டணும். ஏன்னா இவங்க மட்டுமே எடுக்கப்படுற முடிவு கிடையாது. இந்த 11 பேர் ஃபைனலாக வந்தவங்க இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி 4 பேர் ஒவ்வொரு இதுக்கும் நார்த் ஈஸ்ட், சவுத்து, நார்த்துக்கு படம் பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க. அதனால இது வந்து எல்லாருடைய சேர்ந்து முடிவெடுத்து அரசுக்கு வந்து ஒரு பரிந்துரை தான் பண்ணுறோம். இவங்க வந்து தேசிய விருது கொடுக்கணும் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்படின்னு சைன் பண்ணி கொடுக்க மாட்டோம், பரிந்துரை பண்ணுறோம். ஏன் அதில் பரிந்துரைன்ற வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வந்து நாங்கள் முடிவெடுக்கக்கூடியவங்க நாளைக்கு வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு வழக்கு இருக்குது, ஒரு பெரிய ஒரு சமூக விரோதமான ஒரு செயலில் அவங்க ஈடுபட்டவங்க மேலே ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அவங்க ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க, இவங்க மேலே இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வேற ஒருத்தரை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அதனால் கடைசி வரைக்குமே பரிந்துரை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பரிந்துரை வந்து 100% கரெக்டாக அதை தான் அறிவிப்பாங்கனாலுமே கூட அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருந்து தான் அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும். வேற ஒரு படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்தோடைய பாடலை வச்சு ஒரு படம் ஹிட் ஆகும்போது எல்லாரும் வந்து அதுதான் இருக்கு, அந்த ஃபீலை எதுக்கு இதில் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் தோணலாம். இதுக்கு தோணுச்சு அப்படின்னு நான் சொல்லலை, இந்த படத்துக்கு தோணுச்சு இல்லை. வேறு சில படங்கள் அந்த காரணங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டதுனால நான் மஞ்சள் பாய்ஸ்க்கு அந்த உதாரணம் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு படத்துக்கு நீங்கள் கிடைச்சிருந்தாலும் கூட அந்த ஜூரிஸ் அந்த நேரத்தில் இருக்கிற அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய ரசனை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து மீண்டும் நான் கோரிக்கை வச்சுக்கிறது என்னென்னா, மேலோட்டமாக இவங்க தான் காரணம் அப்படின்னு மீம்ஸ் போடுறத வந்து நிப்பாட்டிட்டு சேனலில் வந்து முழுமையாக என்னுடைய பேட்டிகளில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விவரம் தெரியும் என்னென்ன ப்ராசஸில் செலக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் என்னுடைய கோரிக்கை.